நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4வது மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான ஒரு தோண்டி அடை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தார் நீ இந்த தீய சக்தியால நம்ம மனசு மாதிரி வராகி அம்மாவை கூட கூத்தாடி போட்டுடுச்சு. அதனால திடீர்னு பாத்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைப் கம்மியாயிடும். ஏன்னா அவங்க வராகி அம்மா நம்பி மோசம் போயிட்டேன்னுவாங்க, அந்த அம்மா என்னை காப்பாற்றவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படியே தோண்டு போற நேரத்துலதான் திருப்பி அதீத தீய சக்தி தன்னை ஆற்றலைக்கிறோம். என்ன ஆனாலும் சரி, சர்வம் கிருஷ்ணார்பணம் மாதிரி சர்வம் வராகி அம்மா, நீ எப்படியாவது என்னை காப்பாத்துமா, எப்படியாவது என்னை வாழ வையுமான்னு சொன்னா அவங்க யாரை கொடுக்குறாங்களோ, எந்த கோயிலுக்கு வர சொல்றாங்க, எந்த மனிதரை காட்டி கொடுக்குறாங்களோ, நீங்க போய் அந்த தீய சக்தியை அதை ரிமூவ் பண்றீங்க, அது எடுக்கிறேன்னா கூட வரையும் கிட்ட உத்தரவு கேளுங்க. என்கிட்ட வரவங்க கிட்ட சொல்வேன், நானா எடுத்து கொடுக்க மாட்டேன். நான் எப்படி மீண்டு வந்தனோ அந்த மூலமா கொடுப்பேன். ஆனாலும் என்னோட தெய்வ பலம், இறை சக்தி, என்னுடைய பிரார்த்தனையை தொடர்ந்து இருக்கும். தொடர்ந்து உங்களை காப்பாற்ற உங்களுக்கு அதீத தெய்வ சக்தி ஆற்றல் ஒரு வருது. எனக்கு உடல் நல்ல சக்தி வந்தா எதிரில் இருக்கவங்க உடலையும் நல்ல சக்தி வருது. இருந்தாலும் நீங்கள் உத்தரவு கேட்கணும். நீங்க கடவுள்கிட்ட உத்தரவு கேட்டு உங்க உடம்புலயே அந்த தீய சக்தியை காட்டி, அதே போல உங்க உடம்புலயே நீங்க பண்ற பூஜையிலேயே நிமித்தம் மூலமாக, விளக்கு சுடர் விடுறதுமாக, பூ விழுறது மூலமாக, அந்த பூ போட்டு கேட்கறது மூலமாக, இல்லாட்டி அசிரி வாக்கு மூலமாக, யாரோ வழிபோக்குற வாக்கு மூலமாக, ஏதோ ஒரு வகையில நல்ல நிமித்தமாக உங்களுக்கு வராகியமாவும் உங்க குலதெய்வம் உத்தரவு கொடுத்ததுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எடுத்து தரேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த தீய சக்தியை நம்ம விளக்கும் போது நான் அவங்க கிட்ட இருந்து எனக்குன்னு இந்த காசும் வாங்க மாட்டேன். அவங்க ஒரு புடவை, சாக்லேட் கொடுத்து ஒரு ஸ்வீட் கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன். நான் அவங்கள பாதுகாக்கிற ப்ரொடெக்டர். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பு, ஏன்னா அதே துணி மணி உணவுல தான் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப நான் இருக்க மாட்டேன். ஆனா அதற்கான ஒரு பிரயத்தன முறை இருக்கு, அதை விளக்குவதற்குன்னு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அப்ப அவங்களுக்கு நான் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அதை ஒரு ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னா என்னோட அதீத சக்தி, நல்ல சக்தி, நல்ல பெயரும் அவங்களையும் தெய்வ சக்தி எழுப்பி அடிச்சு தம்சம் பண்ணலாம். வெறும செய்வினை எடுக்கிறதால மட்டும் கூட நம்ம ஜெயிக்க முடியாது. செய்வினை எடுக்கின்ற காலகட்டத்திலிருந்து அதை முழுதுமா அந்த மிசையனானது இட்டாருக்கு இட்ட பலன், தன்வினை தண்டிச்சிடும், ஓட்டப்பம் விட்டுச்சிடும் பட்டினத்தாறு போற மாதிரி அந்த மிசையனானது ஏவினவனையோ, ஏவி விட்டவங்களோ, ஏவலுக்கு பணம் சொன்னவங்களோ, ஏவரத்துக்கு கலங்கம் பண்ணவங்களையும், ஏவரத்துக்கு கூட்டின்னு போறவங்க யாரோ ஒருத்தரை தம்சம் பண்ணிட்டா அது முடிஞ்சிடும், நம்ம தப்பிச்சிடும். இல்லாட்டி இறந்து கூட அந்த ஆத்மா துராத்மாவை தான் தெரிஞ்சுட்டே இருப்போம். ஏவலை எடுக்கல அப்படின்னா அதுக்கான சக்தி யார் கொடுக்குறாங்கன்னா வராகியம்மா. நம்புங்க, நீங்க நம்பிட்டீங்கன்னா உங்க கையே விட மாட்டாங்க. வராகியம்மா வந்துட்டாங்கன்னா ஏதோ ஒரு வகையில உங்களை தீய சக்தி நெருங்கி கொண்டிருக்கின்றது. அதனாலதான் வராகியம்மா வராங்க. அவங்களுக்கு என்னங்க தலையெழுத்து, தேடி வராங்க. 99.9% பாருங்க, பெரும்பாலானவங்க வராகி அம்மாவை தேடிதான் போயிருப்பாங்க. எதுக்காக? அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை தேடி வரணும். நம்மளுடைய நல்ல உள்ளத்தை புரிந்து கொண்டு, நம்மளுடைய இறை சக்தியுடைய வழிபாடை புரிந்து கொண்டு தானே வராங்க. நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. அப்படிதான் நல்ல மனம் வாழ வேண்டும் என்பதற்கு தான் நல்ல சக்தியாக வராகி அம்மா வராங்க என்றதை புரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வராகி அம்மா தொடர்ந்து வழிபடுங்க. முல்லை முள்ளால் எடுப்பது போல அந்த தீய சக்தி விளக்குவதற்கான அதீத ஆற்றலை உங்க பெரியோர்கள், முன்னோர்கள், உங்கள் ஆசான்கள், குருமார்கள், பூஜாரிகள் மூலமாக உணர்ந்து கொண்டு நல்ல வகையில வராகி அம்மாவோட உத்தரவோட, உங்க குலதெய்வத்தை உத்தரவோட நீங்க எடுத்து பாருங்க. கண்டிப்பா நீங்க மீண்டும் ஒரு அதீத சக்தியோட, அப்ப காட்டுல இன்னும் ஒரு தெய்வ பலத்தோட நீங்க மீண்டு வருவீங்க. அதுக்கப்புறம் எந்த மனிதரும், எந்த தீயவர்கள் கூட உங்களிடம் இறங்க முடியாது. நீங்க வரத்துக்கு முன்னாடி வந்த தீய சக்தி தான் அதை வராகி அம்மா வழிகாட்டுறாங்க. அதற்கப்புறம் வராகி வழிபாடு. ஒரு முறை நீங்க அந்த வராகி அம்மா வரத்துக்கு முன்னாடி வந்த தீய சக்தி எடுத்து விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்களால எப்படி நினைச்சாலும் வைக்க முடியாது. ஏற்கனவே வந்ததை எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டோம்னா வராகி அம்மா அதுக்கப்புறம் அதுக்கு வழிகாட்டுவாங்க, பலம் கொடுப்பாங்க, நம்ம உயிரை போக்காம காப்பாத்துவாங்க. எடுத்துட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான். வராகி அம்மா துவம்ச நாயகி, கொற்றவைதான். அதுக்கப்புறம் உங்களை யாரும் தொட முடியாது. எப்படி நடக்கும்போது விஐபி பக்கத்துல பவுன்சர் வராங்களா, அந்த மாதிரி வராகி அம்மா எல்லா பக்கமும் ஒரு பவுன்சரா நிற்பாங்க நமக்கு. அதனால நம்மளுடைய எதிர்மறை ஆற்றலை முறையானபடி விலக்கி விடுங்க. அதுக்கு வராகி அம்மா அதை காட்டுவதற்கு தான் நம்ம வாழ்க்கையில வராங்க. அவங்க காட்டிய வழியில அந்த எதிர்மறை ஆற்றல் விலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வராகி அம்மா வழிபடுங்க. வராகி அம்மா வழிபடும் போது இந்த குலதெய்வம், இஷ்ட தெய்வம், வழிபடு தெய்வம், கட்டுப்போட்ட தெய்வங்கள், முன்னோர்கள் எல்லாம் திருப்பி நம்ம கிட்ட வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அப்பாடா, நம்ம சாகர வரைக்குங்க நமக்கு யாருமே செய்வினை செய்ய முடியாது, கெடுக்கவே முடியாது. எல்லா தெய்வத்தும் பிரபஞ்ச ஆற்றலும் வந்துடும். அப்படிதான் என்ன நம்புறோம். உங்களுக்கு எவ்வளோ காட்டுறேன் பாருங்க வீடியோஸ். என்னோட தெய்வங்கள் எல்லாம் கனவுல போய் நிக்கிறதுமான்னு சொன்னாங்க. இப்ப கூட முத்தாரம்மனோட துறையால ஒரு பெரிய ஒரு
பெண்ணை வந்து ஒரு குடும்பத்தையே காப்பாத்தினேன். அதால வந்த இடைவெளி தான் நான் உங்களிடம் இருந்து இந்த ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி சொற்பொழிவு மூலமாக விலகி நின்றேன். இன்னைக்கு இந்த அமாவாசையில் அந்த பொண்ணு நிறைஞ்சு இருக்காங்க. அந்த மகன் 2 மகள்களும் நிம்மதியா இருக்காங்க. கொடூரம்னா கொடூரம், அவ்வளவு பெரிய தீய சக்தியோட கொடூரம். அவங்கள மீட்டெடுத்துட்டேன். ஒரு வயசான அம்மா, அவங்க குடும்பத்தோட கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவ பொண்ணுக்கு நிறைஞ்ச அம்மா போட்டு இருந்துச்சு. அம்மா மாதவிலக்கு வேற, ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்றோம், திருப்பி வரோம். என் பெண்ணை காப்பாத சமயபுரத்தா கிட்டதான் வெள்ளிக்கிழமை பூஜையை முடிச்சு வேண்டினேன். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் முத்துமாரியம்மா, பொன்னைநல்லு மாரியம்மா வேண்டின சமயபுரத்தான பொன்னைநல்லு மாரியம்மா வேண்டி முடிச்சேன். சனிக்கிழமை முடிஞ்சது. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தொலைபேசியில கூப்பிடுறாங்க, அம்மா எல்லா முத்தும் இறங்கிட்டாங்க, தண்ணி ஊத்தணுமா. அச்சோ வேண்டாம், இங்கிருந்து ஒரு 3 நாள், நீ வெள்ளிக்கிழமை இருந்து 3 நாள் 5 நாள் 7 நாள் கணக்கு வச்சுட்டு அம்மா வேண்டிட்டு சொல்லுங்கண்ணா. அப்போ ஒரு பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சு அம்மா முத்தே இறங்கிட்டாங்க அப்படின்னா, அந்த பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சு அந்த அம்மாவை தெய்வங்களை இறக்கி உங்களை காப்பாற்ற முடியாதா? காப்பாற்றி கொண்டேதானே இருக்கேன். அப்படிதான் அவங்களுடைய கன்னி தெய்வம் மூலமா ஒரு அம்மாவை நான் வந்து பாலவாக்கத்துல இருக்க ஒரு அம்மாவை காப்பாத்தினேன். அதே போல முத்தாமரம் மூலமா ஈசிஆர் ரோடு பக்கத்துல ஒரு மகளையும் காப்பாத்தினேன். அவங்களுடைய தந்தையை காப்பாத்தினேன். அவங்களுடைய தம்பிக்கு கல்யாணம் ஆகாம இருந்தது. ஒரே மாசம் தம்பிக்கும் கல்யாணம் ஆகி நல்லா ஆயிட்டாங்க. கெட்டவங்க காணாம போயிட்டாங்க, உயிரோட கூட இல்லைன்னு சொல்லலாம். அவங்களை அழிச்சவங்க இதுக்குள்ள அவ்வளவுதான். அது தெய்வத்தோட பணம். அந்த தாய் கருமாரி காத்தியாயின் அருளால 3 மாசம் என் கையால மஞ்சள் தண்ணி ஊத்தினேன். அந்த வீடியோ பதிவு காட்டுறேன் பாருங்க. தண்ணியில கற்பூரம் கருவறையில 5.5 நிமிஷம் விடாம எரிஞ்சதுங்க. அந்த தண்ணியை அந்த மகளுக்கு ஊத்தி காப்பாத்தினேன். அதாவது முள்ளாலதான் எடுக்கணும். ஒரு பக்கம் அந்த ஏவலை எப்படி ஏவி விட்டாங்களோ அது மூலமா எடுத்துட்டு, மீதி பக்கம் என்னுடைய இறைசக்தி ஆற்றல், என்னுடைய தூய பக்தி, அதீத தெய்வத்துடைய சக்தி, அவங்களோட தெய்வத்தோட சக்தி மூலமா வந்தேன். அவங்களுக்கு முத்தாரம்மன் கலதெய்வம் எனக்கு கிட்ட கிடைச்சாங்க. திருப்பி அவங்க முத்தாரம்மனுடைய சக்தி கொடுத்தேன். இந்த அம்மாக்கு கண்ணீவு கொண்ட போட்டுட்டு ப்ளூ கலர் ட்ரெஸ், கருநீளமும் வயலட் இல்லாத ஒரு கலர் ட்ரெஸ்ல வந்து அவங்க உடம்புலே வாக்கு கொடுத்துதான் எடுத்தேன். அந்த மக்களுக்கு முத்தாரம்மன் வாக்கு கொடுத்து எடுத்தேன். அவங்க அப்பாக்கு இடுப்புல கூடிய வச்சுட்டு பெரம்போட கண்டாகி சேலை கட்டிட்டு ஒரு அம்மா வாக்கு கொடுத்துதான் எடுத்தேன். அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க. இந்த 3 குடும்பத்தையும் மீட்டெடுத்தேன். இன்னொரு நாகர்கோயில்ல இருக்க பொண்ணு, அந்த வராகியம்மா, இப்ப நான் அவளுக்கு தகடோ தாயத்தோ எதுவுமே அனுப்பல. அம்மா நான் ஜெயிச்சிட்டேம்மா, நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க மத்தவங்களை காப்பாத்துங்கம்மான்னு சொல்லி இன்னைக்கு நேற்று வரைக்கும் கேதாரி கௌரவம் விரதம் இருந்து இன்னைக்கு சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிச்சு இந்த பயணிக்கின்ற நாள் கட்டத்துல எல்லாமே தினமும் மயில் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போடுது. அந்த பதிவு நீங்க பார்க்க போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு அதீத சக்தி. இந்த 4 குடும்பத்தையும் மீட்டெடுக்கிறதுக்குள்ள அப்பப்பப்பா போதுன்ற ஆயிடுச்சு. அதாலதான் உங்களுடன் நான் வந்து கலந்து உரையாட முடியவில்லை. எதற்காக என்று சொன்னா, இது எல்லாமே வராகியம்மா மூலமா என்னிடம் வந்த பக்தர்கள். ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி மகா வராகி டிவி மூலமா அந்த காணொலியை கண்டு இவங்களிடம் உண்மை இருக்கின்றது, இவங்களிடம் சென்றால் நம்மளால் ஜெயிக்க முடியும் என்று நம்பிக்கையோட வந்தாங்க. அந்த நம்பிக்கை தான் என்னுடைய அதீத சக்தி. நீங்க வைக்கிற நம்பிக்கை தான் என்னுடைய அதீத சக்தியுடைய வெற்றி. அந்த 4 குடும்பத்தை மீட்டெடுத்து அந்த சந்தோஷத்தோட தான் இருக்கு. இன்னைக்கும் பாருங்க, கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போறது. இன்னைக்கு அந்த நவராத்திரியில வராகி உட்காந்துருக்கு. ஏனென்று சொன்னா, என் கணவருக்கு நான் வந்து இன்னும் உங்ககிட்ட என்னுடைய நவராத்திரியோட பூஜையை காட்டணும். நான் நம்ம ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி குடும்பத்தில் இறந்தவர்களுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், காலையும் மாலையிலும். அதை பற்றி செயல்பாடு எடுக்கணும். ஆனா இந்த 4 குடும்பத்தை காப்பாற்ற ஏற்பட்ட தடைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் நான் விடவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த நவராத்திரி பூஜையை இன்னும் தொடர்ந்து செய்து, இன்னைக்குதான் பாலாம்மா வந்து உத்தரவு கொடுத்தாங்க, பாலாம்பிகா. இன்னைக்கு மேல நான் திருப்பி வச்சுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி கணவர் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஒரு வீடியோ ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டிக்கு கொடுக்க வேண்டும். வராகி அம்மா பக்தைகள் எத்தனை பேரை நான் காப்பாத்திட்டு இருக்கேன். இது எதற்காக என்று சொன்னால், வராகி அம்மா உங்களை காப்பாற்றுவதற்கு தாங்க வராங்க. தீய சக்தியை உங்ககிட்ட விளக்குவதற்காக வராங்க. நம்பி கும்பிடுங்க. அவங்களை தொடர்ச்சியா கும்பிட்டாதான் அடுத்த படிநிலையை நம்மளால ஏற முடியும். நம்புங்க. நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. அம்பிகையை வராகியை சரண் புகுந்தால்
அதிக வரம் போடலாம். நம்பி கும்பிடுங்க. உங்களுடைய எதிர்மறை ஆற்றல் விலக்கி என்றைக்குமே உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பவங்க தாங்க வராகி அம்மா. அவர்களிடம் சரணடைங்க, நன்மையே நாடுங்க, நன்மையே தருவாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் என்று சொல்வார்கள் வள்ளலார். அதே மாதிரிதான் உள்ளும் புறமும் உண்மையை இருக்கவங்க எல்லாருக்குமே இறைசக்தி ஆற்றல் கிடைக்குங்க. சமயபுரத்து அருளால சாமானியர்களும் கடவுளை காட்டுவேன் என்று சொல்வேன். இன்றைக்கும் ஒவ்வொருத்தரோட பேசும்போது ஒவ்வொரு தெய்வ சக்தியை பார்க்க முடியாது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்மளுடைய உண்மை, நம்முடைய அன்பு, நம்மளுடைய சுத்தமான நம்மளுடைய வாழ்க்கை. புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். இதுதான் வள்ளுவ பெருமான் வாக்கு. அந்த வள்ளுவருடைய வாக்கிற்கேற்பதான் வராகி அம்மாவும் நம்மளை காப்பாற்ற வருகின்றார் என்று சொன்னால் மிகையாகாது. வராகி அம்மா நம்புங்க. கண்டிப்பா அவங்க காட்டிய வழியில நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து பயணிங்க. இதுக்காக நீங்க பின்தங்கிடாதீங்க. வராகி அம்மா வெறுத்துறாதீங்க. நீங்க வராகி அம்மா வெறுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா திருப்பி தீய சக்தி கிட்ட நீங்க மாற்றுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தெய்வம் போய் சொல்லாது, தெய்வம் ஏமாத்தாது. ஏமாத்தினா அது தெய்வம் கிடையாது, மனுஷங்க ஏமாத்துவாங்க. ஆனா என்னைக்குமே கடவுள் ஏமாத்த மாட்டாங்க. அதுதான் கடவுள். கடவுள் எல்லாத்தையும் கடந்து உள்ளிருப்பது, நமக்குள்ளேயே ஜீவாத்மாக்குள்ளேயே இருக்கிறது தான் பரமாத்மா. அந்த பரமாத்மாவாக நமக்கு வராகி அம்மா நம்மளை வாழ வைக்கிறார்கள் என்ற நம்பிக்கையுடன் வராகி அம்மா வழிபடுங்க. அவர்கள் காட்டிய வழியை செல்லுங்கள். கண்டிப்பாக வராகி அம்மா நமக்கு வலிமை தந்து எதிர்த்து நிற்கின்ற ஆற்றல் கொடுத்து, நமக்கு இருக்கின்ற விரோதிகளை நம்மிடமிருந்து பிரித்து காட்டி கொடுத்து, அவர்கள் ஏற்படுத்துகின்ற அழிவிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கின்ற ஒரு வல்லமைக்குடையவர் தான் வராகி அம்மா. நம்புங்கள். வராகி அம்மா வலிமை பொருந்திய கடவுள் என்றால் மிகையாதாகிறது. வணங்குவோம் வராகி தாயே என்றென்றும். ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. இணைந்திருங்கள் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. அஷ்டவோமன் தடையில இன்றைக்கு சஷ்டியோடைய முதல் நாளுக்கான ஒரு லைவ் உங்களோட இப்ப வர இருக்கிறேன். கண்டிப்பா முருகனுடைய அருளையும் நாம் 9% பாருங்க. பெரும்பாலானவங்க வராகி அம்மாவை தேடிதான் போயிருப்பாங்க. எதுக்காக? அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை தேடி வரணும். நம்மளுடைய நல்ல உள்ளத்தை புரிந்து கொண்டு, நம்மளுடைய இறைசக்தியுடைய வழிபாடை புரிந்து கொண்டு தானே வராங்க. நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. அப்படிதான் நல்ல மனம் வாழ வேண்டும் என்பதற்கு தான் நல்ல சக்தியாக வராகி அம்மா வராங்க என்றதை புரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வராகி அம்மா தொடர்ந்து வழிபடுங்க. முல்லை முள்ளால் எடுப்பது போல அந்த தீய சக்தி விளக்குவதற்கான அதீத ஆற்றலை உங்க பெரியோர்கள், முன்னோர்கள், உங்கள் ஆசான்கள், குருமார்கள், பூஜாரிகள் மூலமாக உணர்ந்து கொண்டு நல்ல வகையில வராகி அம்மாவோட உத்தரவோட, உங்க குலதெய்வத்தை உத்தரவோட நீங்க எடுத்து பாருங்க. கண்டிப்பா நீங்க மீண்டும் ஒரு அதீத சக்தியோட, அப்ப காட்டுல இன்னும் ஒரு தெய்வ பலத்தோட நீங்க மீண்டு வருவீங்க. அதுக்கப்புறம் எந்த மனிதரும், எந்த தீயவர்கள் கூட உங்களிடம் இறங்க முடியாது. நீங்க வரத்துக்கு முன்னாடி வந்த தீய சக்தி தான் அதை வராகி அம்மா வழிகாட்டுறாங்க. அதற்கப்புறம் வராகி வழிபாடு. ஒரு முறை நீங்க அந்த வராகி அம்மா வரத்துக்கு முன்னாடி வந்த தீய சக்தி எடுத்து விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்களால எப்படி நினைச்சாலும் வைக்க முடியாது. ஏற்கனவே வந்ததை எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டோம்னா வராகி அம்மா அதுக்கப்புறம் அதுக்கு வழிகாட்டுவாங்க, பலம் கொடுப்பாங்க, நம்ம உயிரை போக்காம காப்பாத்துவாங்க. எடுத்துட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான். வராகி அம்மா துவம்ச நாயகி, கொற்றவைதான். அதுக்கப்புறம் உங்களை யாரும் தொட முடியாது. எப்படி நடக்கும்போது விஐபி பக்கத்துல பவுன்சர் வராங்களா, அந்த மாதிரி வராகி அம்மா எல்லா பக்கமும் ஒரு பவுன்சரா நிற்பாங்க நமக்கு. அதனால நம்மளுடைய எதிர்மறை ஆற்றலை முறையானபடி விலக்கி விடுங்க. அதுக்கு வராகி அம்மா அதை காட்டுவதற்கு தான் நம்ம வாழ்க்கையில வராங்க. அவங்க காட்டிய வழியில அந்த எதிர்மறை ஆற்றல் விலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வராகி அம்மா வழிபடுங்க. வராகி அம்மா வழிபடும் போது இந்த குலதெய்வம், இஷ்ட தெய்வம், வழிபடு தெய்வம், கட்டுப்போட்ட தெய்வங்கள், முன்னோர்கள் எல்லாம் திருப்பி நம்ம கிட்ட வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்பாடா நம்ம சாகர வரைக்குங்க நமக்கு யாருமே செய்வினை செய்ய முடியாது, கெடுக்கவே முடியாது. எல்லா தெய்வத்தும் பிரபஞ்ச ஆற்றலும் வந்துடும். அப்படிதான் என்ன நம்புறோம். உங்களுக்கு எவ்வளோ காட்டுறேன் பாருங்க வீடியோஸ். என்னோட தெய்வங்கள் எல்லாம் கனவுல போய் நிக்கிறதுமான்னு சொன்னாங்க. இப்ப கூட முத்தாரம்மனோட துறையால ஒரு பெரிய ஒரு பெண்ணை ஒரு குடும்பத்தையே காப்பாத்தினேன். அதால வந்த இடைவெளி தான் நான் உங்களிடம் இருந்து இந்த ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி சொற்பொழிவு மூலமாக விலகி நின்றேன். இன்னைக்கு இந்த அமாவாசையில் அந்த பொண்ணு நிறைஞ்சு இருக்காங்க. அந்த மகன், 2 மகள்களும் நிம்மதியா இருக்காங்க. கொடூரம்னா கொடூரம், அவ்வளவு பெரிய தீய சக்தியோட கொடூரம். அவங்கள மீட்டெடுத்துட்டேன். ஒரு வயசான அம்மா, அவங்க குடும்பத்தோட கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவ பொண்ணுக்கு நிறைஞ்ச அம்மா போட்டு இருந்துச்சு. அம்மா
மாதவிலக்கு வேற, ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்றோம், திருப்பி வரோம். என் பெண்ணை காப்பதுன்னு சமயபுரத்தா கிட்டதான் வெள்ளிக்கிழமை பூஜையை முடிச்சு வேண்டினேன். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் முத்து மாரியம்மா, புன்னைநல்லூர் மாரியம்மா வேண்டின சமயபுரத்தான புன்னைநல்லூர் மாரியம்மா வேண்டி முடிச்சேன். சனிக்கிழமை முடிஞ்சது. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தொலைபேசியில கூப்பிடுறாங்க, அம்மா எல்லா முத்தும் இறங்கிட்டாங்க, தண்ணி ஊத்தணுமா. அச்சோ வேண்டாம், இங்கிருந்து ஒரு 3 நாள், நீ வெள்ளிக்கிழமை இருந்து 3 நாள் 5 நாள் 7 நாள் கணக்கு வச்சுட்டு அம்மா வேண்டிட்டு சொல்லுங்க. அப்போ ஒரு பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சு அம்மா முத்தே இறங்கிட்டாங்க அப்படின்னா, அந்த பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சு அந்த அம்மாவை தெய்வங்களை இறக்கி உங்களை காப்பாற்ற முடியாதா? காப்பாற்றி கொண்டேதானே இருக்கேன். அப்படிதான் அவங்களுடைய கன்னி தெய்வம் மூலமா ஒரு அம்மாவை நான் பாலவாக்கத்துல இருக்க ஒரு அம்மாவை காப்பாத்தினேன். அதே போல முத்தாமரம் மூலமா ஈசிஆர் ரோடு பக்கத்துல இருக்க மகளையும் காப்பாத்தினேன். அவங்களுடைய தந்தையை காப்பாத்தினேன். அவங்களுடைய தம்பிக்கு கல்யாணம் ஆகாம இருந்தது, ஒரே மாசம் தம்பிக்கும் கல்யாணம் ஆகி நல்லா ஆயிட்டாங்க. கெட்டவங்க காணாம போயிட்டாங்க, உயிரோடு கூட இல்லைன்னு சொல்லலாம். அவங்கள அழிச்சவங்க இதுக்குள்ள அவ்வளவுதான், அது தெய்வத்தோட பணம். அந்த தாய் கருமாரி காத்தியாயின் அருளால 3 மாசம் என் கையால மஞ்சள் தண்ணி ஊத்தினேன். அந்த வீடியோ பதிவை காட்டுறேன் பாருங்க. தண்ணியில கற்பூரம் கருவறையில 5.5 நிமிஷம் விடாம எரிஞ்சதுங்க. அந்த தண்ணியை அந்த மகளுக்கு ஊத்தி காப்பாத்தினேன். அதாவது முள்ளாலதான் எடுக்கணும். ஒரு பக்கம் அந்த ஏவலை எப்படி ஏவி விட்டாங்களோ அது மூலமா எடுத்துட்டு, மீதி பக்கம் என்னுடைய இறைசக்தி ஆற்றல், என்னுடைய தூய பக்தி, அதீத தெய்வத்துடைய சக்தி, அவங்களோட தெய்வத்தோட சக்தி மூலமா வந்தேன். அவங்களுக்கு முத்தாரம்மன் கலதெய்வம் எனக்கு கிட்ட கிடைச்சாங்க. திருப்பி அவங்க முத்தாரம்மனுடைய சக்தி கொடுத்தேன். இந்த அம்மாக்கு கண்ணீவு குழந்தை கொண்டை போட்டுட்டு ப்ளூ கலர் ட்ரெஸ், கருநீளமும் வயலட் இல்லாத ஒரு கலர் ட்ரெஸ்ல அவங்க உடம்புலே வாக்கு கொடுத்துதான் எடுத்தேன். அந்த மக்களுக்கு முத்தாரம்மன் வாக்கு கொடுத்து எடுத்தேன். அவங்க அப்பாக்கு இடுப்புல கூடைய வச்சுட்டு பெரம்போட கண்டாகி சேலை கட்டிட்டு ஒரு அம்மா வாக்கு கொடுத்துதான் எடுத்தேன். அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க. இந்த 3 குடும்பத்தையும் மீட்டெடுத்தேன். இன்னொரு நாகர்கோயில்ல இருக்க பொண்ணு, அந்த வராகியம்மா, இப்ப நான் அவளுக்கு தகடோ தாயத்தோ எதுவுமே அனுப்பல. அம்மா நான் ஜெயிச்சிட்டேம்மா, நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க மத்தவங்களை காப்பாத்துங்கம்மான்னு சொல்லி இன்னைக்கு நேற்று வரைக்கும் கேதாரி கௌரவம் விரதம் இருந்து இன்னைக்கு சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிச்சு இந்த பயணிக்கின்ற நாள் கட்டத்துல எல்லாமே தினமும் மயில் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகுது. அந்த பதிவு நீங்க பார்க்க போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு அதீத சக்தி இந்த 4 குடும்பத்தையும் மீட்டெடுக்கிறதுக்குள்ள அப்பப்பப்பா போதுன்ற ஆயிடுச்சு. அதனாலதான் உங்களுடன் நான் கலந்து உரையாட முடியவில்லை. எதற்காக என்று சொன்னா, இது எல்லாமே வராகியம்மா மூலமா என்னிடம் வந்த பக்தர்கள், ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி மகா வராகி டிவி மூலமா அந்த காணொலியை கண்டு இவங்களிடம் உண்மை இருக்கின்றது, இவங்களிடம் சென்றால் நம்மளால் ஜெயிக்க முடியும் என்று நம்பிக்கையோட வந்தாங்க. அந்த நம்பிக்கை தான் என்னுடைய அதீத சக்தி. நீங்க வைக்கிற நம்பிக்கை தான் என்னுடைய அதீத சக்தியுடைய வெற்றி. அந்த 4 குடும்பத்தை மீட்டெடுத்து அந்த சந்தோஷத்தோட தான் இருக்கேன். இன்னைக்கும் பாருங்க, கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போறது. இன்னைக்கு அந்த நவராத்திரியில வராகியம் உட்காந்துருக்கேன். ஏனென்று சொன்னா, என் கணவருக்கு நான் இன்னும் உங்ககிட்ட என்னுடைய நவராத்திரியோட பூஜையை காட்டணும். நான் நம்ம ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி குடும்பத்தில் இறந்தவர்களுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், காலையும் மாலையிலும். அதை பற்றி செயல்பாடு எடுக்கணும். ஆனா இந்த 4 குடும்பத்தை காப்பாற்ற ஏற்பட்ட தடைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் நான் விடவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த நவராத்திரி பூஜையை இன்னும் தொடர்ந்து செய்து, இன்னைக்குதான் பாலாமா உத்தரவு கொடுத்தாங்க, பாலாம்பிகா. இன்னைக்கு மேல நான் திருப்பி வச்சுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி கணவர் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஒரு வீடியோ ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டிக்கு கொடுக்க வேண்டும். வராகி அம்மா பக்தைகள் எத்தனை பேரை நான் காப்பாத்திட்டு இருக்கேன். இது எதற்காக என்று சொன்னால், வராகி அம்மா உங்களை காப்பாற்றுவதற்கு தாங்க வராங்க. தீய சக்தியை உங்ககிட்ட விளக்குவதற்காக வராங்க. நம்பி கும்பிடுங்க. அவங்களை தொடர்ச்சியா கும்பிட்டாதான் அடுத்த படிநிலையை நம்மளால ஏற முடியும். நம்புங்க, நம்பினார் கெடுவதில்லை. 4 முறை தீர்ப்பு. அம்பிகையை வராகியை சரண் புகுந்தால் அதிக வரம் போடலாம். நம்பி கும்பிடுங்க. உங்களுடைய எதிர்மறை ஆற்றல் விலக்கி என்றைக்குமே உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பவங்க தாங்க வராகி அம்மா. அவர்களிடம் சரணடைங்க, நன்மையே நாடுங்க, நன்மையே தருவாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் என்று சொல்வார்கள் வள்ளலார். அதே மாதிரிதான் உள்ளும் புறமும் உண்மையே இருக்கவங்க எல்லாருக்குமே இறைசக்தி ஆற்றல் கிடைக்குங்க. சமயபுரத்து அருளால சாமானியர்களும் கடவுளை காட்டுவேன் என்று சொல்வேன். இன்றைக்கும் ஒவ்வொருத்தரோட பேசும்போது ஒவ்வொரு தெய்வ சக்தியை பார்க்க முடியாது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்மளுடைய உண்மை, நம்முடைய அன்பு, நம்மளுடைய சுத்தமான நம்மளுடைய வாழ்க்கை. புற தூய்மை நீரால் அமையும்,
அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். இதுதான் வள்ளுவ பெருமான் வாக்கு. அந்த வள்ளுவருடைய வாக்கு கேட்பதான் வராகி அம்மாவும் நம்மளை காப்பாற்ற வருகின்றார் என்று சொன்னால் மிகையாகாது. வராகி அம்மா நம்புங்க. கண்டிப்பா அவங்க காட்டிய வழியில நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து பயணிங்க. இதுக்காக நீங்க பின்தங்கிடாதீங்க. வராகி அம்மா வெறுத்துறாதீங்க. நீங்க வராகி அம்மா வெறுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா திருப்பி தீய சக்தி கிட்ட நீங்க மாற்றுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தெய்வம் போய் சொல்லாது, தெய்வம் ஏமாத்தாது. ஏமாத்தினா அது தெய்வம் கிடையாது, மனுஷங்க ஏமாத்துவாங்க. ஆனா என்னைக்குமே கடவுள் ஏமாத்த மாட்டாங்க. அதுதான் கடவுள். கடவுள் எல்லாத்தையும் கடந்து உள்ள இருப்பது, நமக்குள்ளேயே ஜீவாத்மாக்குள்ளேயே இருக்கிறது தான் பரமாத்மா. அந்த பரமாத்மாவாக நமக்கு வராகி அம்மா நம்மளை வாழ வைக்கிறார்கள் என்ற நம்பிக்கையுடன் வராகி அம்மா வழிபடுங்க. அவர்கள் காட்டிய வழியை செல்லுங்கள். கண்டிப்பாக வராகி அம்மா நமக்கு வலிமை தந்து எதிர்த்து நிற்கின்ற ஆற்றல் கொடுத்து, நமக்கு இருக்கின்ற விரோதிகளை நம்மிடமிருந்து பிரித்து காட்டி கொடுத்து, அவர்கள் ஏற்படுத்துகின்ற அழிவிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கின்ற ஒரு வல்லமைக்குடையவர் தான் வராகி அம்மா. நம்புங்கள். வராகி அம்மா வலிமை பொருந்திய கடவுள் என்றால் மிகையாதாகாது. வணங்குவோம் வராகி தாயே என்றென்றும். ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. இணைந்திருங்கள் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. அஷ்டவோமன் தடையில இன்றைக்கு சஷ்டியோடைய முதல் நாளுக்கான ஒரு லைவ் உங்களோட இப்ப வர இருக்கிறேன். கண்டிப்பா முருகனுடைய அருளையும் நாம் கண்ணார கண்டு ரசிப்போம். ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி.